அஷ்டமத்தில் சனியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணியவானாக மாறி இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசி. சின்னாபின்னமானதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயங்கர அவமானங்களுக்கு ஆளாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் கடகராசி நபர்களுக்கு பயங்கரமான வருத்தமும் பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ அதற்கு எல்லாத்துலேருந்து வெளியே வர போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. வருமானத்துக்கான வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கடகராசி நபர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் சனி இருக்கிற வரைக்கும் இவங்க பண்ணுறது எதுவாக இருந்தாலும் கரெக்ட் இல்லாமல் இருந்தாலும் அது கரெக்டுங்கிற மனசில் உறுதி இருக்கும். சரி, எந்த விதத்தில் நமக்கு நல்லது நடக்கும்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அந்த அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தா குரு பார்வை இருக்கிறதுனால மிரட்டி உருட்டி சண்டை போட்டு இதனால நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் கடகராசி நபர்களுக்கு அதிகமாக இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? கடக ராசி அல்லது கடக லக்னம் யாரை வேணா நீங்க எடுத்துக்கலாமா? முதல் விஷயம், அஷ்டமத்துல சனியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணியவானாக மாறி இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசி. கடகராசியில யார் இருந்தாலும் சரி, அது ரொம்ப முக்கியமா பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு சனி போய் உட்கார்ந்துருக்க போறார். சனி எப்பெல்லாம் 9ஆம் இடத்துக்கு போறாரோ கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வரும். அப்பா மூலியமாக பிரச்சனை வரும். அப்பாவுடைய பாட்டனார்கள் மூலியமாக பிரச்சனை வரும். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக இருக்கனால இந்த பிரச்சனை எங்கிருந்தோ வரும். சம்மந்தம் இல்லாத இடத்துல இருந்து பிரச்சனை வரும். ஆனால் இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, அஷ்டமத்தில் சனி இருக்கிற வரைக்கும் இவங்க பண்ணுறது எதுவாக இருந்தாலும் கரெக்ட் இல்லாமல் இருந்தாலும் அது கரெக்டுங்கிற மனசில் உறுதி இருக்கும். தப்பாக இருந்தாலும் அது அப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பையனை போட்டு நல்லா அடிச்சிடுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாவம் அந்த பையனை அடிக்க வேண்டாம்னு சொல்லுவீங்களா? செம்மையாக அடித்தான்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? எந்த ஆங்கிளில் நீங்கள் பேசுவீங்க? ஐயோ பாவம். ஆனால் கடகத்தில் இருக்கிறவங்க லாஸ்ட் 2 வருஷத்தில் என்ன நடக்கும்னா, சூப்பராக அடிச்சேன்னு சொல்லு அப்படிம்பாங்க. அது அப்பட்டமான தப்பாக இருந்தாலும் அவங்களுக்காக அதை பேச சொல்லி நம்மளை வற்புறுது. ஏன்னா அஷ்டமஸ்தானம் தப்பான எண்ணங்கள் மட்டுமே கொடுக்கும். 2வது, வீட்டில் பெரியவங்களுக்கு ஹெல்த் பாதிச்சிருக்கும். நிறைய பேருடைய ஹெல்த் அவங்களுக்கே பாதிச்சிருக்கும். நைட்டு தூக்கம் இருக்காது. சின்னாபின்னமானதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயங்கர அவமானங்களுக்கு ஆளாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் கடகராசி நபர்களுக்கு பயங்கரமான வருத்தமும் பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ அதற்கு எல்லாத்துலேருந்து வெளியே வர போகிறாங்கன்னு சொல்லலாம். என்ன ஒரு பெரிய லக் இருந்ததுன்னா, 9ஆம் இடம் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு உட்காந்து ஓரளவுக்கு துட்டை கொடுத்துட்டு இருந்தார், பணத்தை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அதுவும் போச்சு. இப்போ விரயஸ்தானத்துக்கு குரு போக போகிறார் அப்படின்னா நீங்கள் தான் செலவு பண்ணுவீங்க. நீங்கள் தான் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. நீங்கள் தான் வேறு ஊருக்கு போகிறக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகளுடைய சுபகாரியத்துக்காக செலவு பண்ணுறது. அப்போ வருமானத்துக்கான வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கடகராசி நபர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சனி போகும்போது இருக்கிற வீட்டை விற்றுட்டு பூர்வீக சொத்தை விற்றுட்டு பிரச்சனை ஆகும். 4-5 பேர் அதில் ஏதாவது பாட்டி உள்ளே இருப்பாங்க. அப்பா கையெழுத்து போட மாட்டார், அம்மா கையெழுத்து போட மாட்டாங்க, இல்லை கூட இருக்கிற அண்ணன் தம்பி சகோதரர்கள் கையெழுத்து போட மாட்டாங்க. இது ஏதாவது ஒரு பிரச்சனை மண்டையடி ஆகி சைன் பண்ணி பிரச்சனை முடிஞ்சு ஒரு சொற்பமான அமௌண்ட்டு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா வரும். அதை வச்சு தான் நீங்கள் இப்போ கவனமாக இருக்கணும். கடகராசிக்கு பெரிய அதிர்ஷ்டம்னா, விரயத்தில் போகக்கூடிய குருவும் நன்மை பண்ண மாட்டார். கண்டிப்பாக சுபவரியங்களை தான் பண்ணுவார். படிப்புக்காக இருக்கலாம், பிரயாணத்திற்காக இருக்கலாம், குழந்தைகளுக்காக இருக்கலாம், இந்த மாதிரி செலவுகள் கண்டிப்பாக கொடுப்பார். பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு போய் சனி தான் நல்லது பண்ணுவார்னா, அவருமே ஓரளவுக்கு வந்து வெறும் கோவில்னு சுற்றுற மாதிரி பண்ணுவார். சரி, எந்த விதத்தில் நமக்கு நல்லது நடக்கும்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அந்த அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தா குருவின் பார்வையினால் அதிர்ஷ்டம். அந்த பார்வை எங்கே விழுகுது? முக்கியமாக பார்க்கும்போது கடகராசிலேருந்து பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது. இப்போ வீடு உங்கள் சொந்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகள், வீடு நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தங்கள், அம்மாவுடைய பெரிய ஒரு அரவணைப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிராப்தங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே படிப்பு. இப்போ படிப்பு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். படிப்பில் பெரிய மேன்மை. இப்போ என்னென்னா இருக்கிற இடத்த மாற்றிட்டாங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். 9ஆம் இடம்னா பிரயாணம், 9ஆம் இடம்னா தூர பிரயாணம், 9ஆம் இடம்னா சனி. அந்த சனி எங்கே கூப்பிட்பார்னா கண்டிப்பாக மும்பை, மகாராஷ்டிரா, ஹைதராபாத், அப்படி இல்லைன்னா ஒரே அடியாக வெளிநாடு, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகிற மாதிரி ஆப்ஷன் வந்ததுன்னா கப்புன்னு பிடிச்சிட்டு போயிடுறது உங்களுக்கு அவமானங்களை தவிர்க்கலாம். குழந்தை தூரமாகக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அது எப்படிப்பட்ட விஷயங்கள்னு தெரியாது. படிப்புக்காக தூரமாகலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால தூரமாகலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பண்ணுற மாதிரி வரும். அந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ ஏற்படுறது. இப்போ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுகுது. அப்போ 4ஆம் இடத்துக்கு குரு பார்வைன்னா சுகஸ்தானம் நல்லா இருக்குது.
அதனால் பொதுவாகவே பொறுப்பு எது இருந்தாலும் கண்டிப்பாக பண்ண முடியும். இனிமேல் ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமான ஞானம் வரும். 4ஆம் இடம்னா சுய ஒழுக்கம். நான் நல்லா இருக்கணும், என் பசங்களுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும், படிப்பில் அதிக ஆர்வத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. 2வது கடன் தீரும். 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள், சண்டை சச்சரவு வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைமைகளில் இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி. ஆனால் என்னென்னா அஷ்டமத்தில் ராகு குரு பார்வையில் இருக்கும் பொழுது ஓப்பனாக சொல்லலாம் ஒரு அசுரன் நம்ம கூட துணை இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். நல்லதுக்காகவா தீமைக்காகவாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவலான விஷயங்கள் மேலே டிபெண்ட்டு. ஆனால் அஷ்டமத்தில் போய் ராகு உட்கார்றது கண்டிப்பாக தெரியும் இது பிரச்சனைன்னு. குரு பார்வை இருக்கிறதுனால மிரட்டி உருட்டி சண்டை போட்டு இதில்னால நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் கடகராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்குது. அது ராகுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக போலீஸு கேஸு வம்பு தும்பு வழக்கு சண்டை பிரச்சனை இதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு முட்டி மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் நடக்கும். அது மெயினாக ஹெல்த்தில் கை வச்சிருதுன்னு வைங்க, கடகராசி நண்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அவங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சேவிங்ஸ்லேருந்து எல்லாமே கவனமாக தான் இருக்கணும். விரயத்துக்கு போகக்கூடிய குருவினால் பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா சுப விரயங்கள் நடக்கும். இதெல்லாம் திருப்திக்குரிய விஷயம். மற்ற பாவங்கள் எதுவுமே பார்வை பலத்தில் சனியினால் பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் குருவுடைய பார்வை பலத்தினால வண்டி ஓடும். என்ன பண்ணணும்? குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் 2 நாளாக அங்கே தங்கிட்டு வரணும். 2 நைட் மினிமம் குலதெய்வத்துடைய கோவிலில் தங்கி நீங்கள் அங்க பிரதட்சணம் பண்ணால் பெரிய ஏற்றம். அப்படி இல்லைன்னா எஜ்ஜ பிரதட்சணம்னு சொல்லுவோம். ஒரு காலடி அடுத்து முன்னாடி இன்னொரு காலடி இப்படி வச்சு நீங்கள் 9 தடவை அந்த கோவிலில் சுற்றி வந்து வணங்கிட்டு வரும்பொழுது அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைச்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு பரிகாரமாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது தனிப்பண்ணித ஜாதகம் நன்னா இருக்கும் பொழுது இந்த விஸ்வாவசு ஆண்டு இன்னும் நல்லா இருக்கும். இது எத்தனை சதவீதம் கொடுக்கலாங்க சார் கடகராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு 65% கொடுக்கலாம். பொருளாதார ஏற்றத்தின் பிரகாரம் பார்க்கும்பொழுது ஒரு 75% கொடுக்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு என்னதான் நன்மை சொன்னாலும் சிறிது கவனம் தேவை அப்படின்றத சொல்லியிருக்கேன். கண்டிப்பா கவனமா. சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.